என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளிவரும் என்று அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அவரவர்கள் போட்டியிடுவதற்கான தொகுதிகளை எல்லா கட்சிகளும் தேர்வு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் பல இழுபறிகளுக்கு பிறகு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொகுதிகள் அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட சிதம்பரம், விழுப்புரம், இந்த 2 தனி தொகுதிகளும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறது திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு பொது தொகுதியை பெற்று கொடுக்க வேண்டும் என்றுதான் பல முனைகளில் இவ்வளவு அழுத்தங்களை திமுகவிற்கு கொடுத்தது விசிக. கடைசி வரையிலும் விசிகாவால் ஒரு தொகுதியை திமுகவிடமிருந்து வாங்க முடியவில்லை. குறைந்தது 3 நாடாளுமன்ற தேர்தலாக தொடர்ந்து கூட்டணியில் 2 தொகுதிகளை பெற்று அவர்கள் போட்டியிட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுகவிடம் முடிந்த அளவிற்கு மன்றாடி பார்த்து விட்டார். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உனக்கு என்னை விட்டால் நாதி இல்லை, நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், என்னை விட்டு உன்னால் எங்கு செல்ல முடியும், உனக்கு வேறு யாரு இடம் தர தயாராக இருக்கிறார்கள் என்று திருமாவளவன் அவர்களை சரியாக பயன்படுத்தி கொண்டார் ஸ்டாலின். ஏன் இப்படி சொல்றேன் நான் அப்படின்னா, விசிக கட்சி மீது நமக்கு பல முரண்கள் உண்டு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து அந்த சமூகத்தின் மக்களை அரசியல் படுத்தியதில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களில் திறமை மிக்க ஒரு தலைவர், மாற்று கருத்து இல்லை. ஆனால் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்ற கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய அரசியல் களத்தில் மக்களுக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்கத்தில் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவே செயல்படுகின்ற இயக்கம் திமுக, தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் திமுக. எத்தனை அநியாயங்களை மக்களுக்கு எதிராக திமுக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட திருமாவளவன் அவர்கள் திமுகவை நோக்கி குரல் எழுப்ப தயங்குகிறார். அதற்கு காரணம் என்ன? திமுகவை விட்டு வெளியே போனால் நமக்கு நாதி இல்லை என்று திருமாவளவன் எண்ணுகிறார். விசிகாவை பொறுத்தவரையில் திருச்சி மாநாட்டை பார்த்த பிறகு 2 தொகுதிகளுக்கு அந்த இயக்கம் தகுதியுடையதா என்றால் இல்லவே இல்லை. கண்டிப்பாக விசிக கேட்பதை போன்று 4 தொகுதிகளை பெறுவதற்கு தகுதியுடைய ஒரு இயக்கம்தான் விசிக. ஏனென்றால் அதை திருச்சி மாநாடு நிரூபித்து காட்டியது. சேலத்தில் திமுக போட்ட இளைஞரணி மாநாடு ஒரு ஆளும் கட்சி மாநாடு என்று சொல்லுவதற்கே தகுதியில்லாத ஒரு மாநாடாக சேலம் மாநாட்டை பார்த்தோம். ஆனால் திருச்சி மாநாடு அப்படியே நேரெதிராக இருந்தது. அவ்வளவு பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி காட்டிய விசிக 2 தொகுதிகளை கொடுத்தால் அத்தனையும் அடமானம் வைத்துவிட்டு அதை பெற்றுக்கொண்டு களத்தில் இருப்பதற்கு தயாராகிறார் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் என்றால், அவரை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு அவர் செய்தது என்ன? இதுதானா? உண்மையான தமிழர்கள், தமிழ் குடிகள் அந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். பறையர் பெருங்குடி என்பது தமிழ் மண்ணின் பூர்வீக குடி. ஆனால் தமிழர்களை முற்றிலுமாக அழித்து ஒழிக்கின்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கின்ற திமுகவிற்கு முடிந்த அளவிற்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார் திருமாவளவன். திருமாவளவன் மட்டும் இந்த 2 ஆண்டுகளில் திமுகவிற்கு எதிராக பேச ஆரம்பித்திருந்தால் இந்த நேரம் திமுக ஆட்சியை கூட இழந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் திமுகவினுடைய செயல்பாடுகள் அந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது. நெய்வேலி அனல் மின் நிலையத்திற்கு எதிராக மக்கள் களத்தில் இறங்கி போராடியதை ஒடுக்கிய திமுக, மேல்பாதியில் இரு சமூகத்திற்கும் ஏற்பட்ட சிறு பிரச்சனையை தீர்த்து வைக்க துப்பில்லாமல் பெரும்பான்மையான மக்கள் வணங்கி கொண்டிருந்த ஒரு கோவிலை இழுத்து மூடிய திமுக, அதற்கு உடந்தையாக இருந்த திருமாவளவன், பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக இந்த 1.5 ஆண்டு காலமாக தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற விவசாயிகள், அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு சிறு குரல் கூட எழுப்பாத திருமாவளவன்
திமுகவிற்கு ஆதரவாக முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற திருமாவளவன், அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா சிப்காட் பிரச்சனைக்கு எதிராக போராடிய விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் உள்ளே கொண்டு போய் அடைத்து அவர்களை சிறைப்படுத்திய திமுக, அதற்கு சிறு குரல் கூட எழுப்பாத திருமாவளவன், இப்படி ஆளுகின்ற கட்சி மக்களுக்கு எதிராக எத்தனை அநீதி செயல்களை செய்தாலும் ஒரு சிறு குரல் எழுப்பாத திருமாவளவன், தமிழர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று ஒரு தமிழ் பெருங்குடியை நீங்கள் திமுகவிற்கு அடமானம் வைத்துவிட்டு 2 சீட்டை பெற்றுக்கொண்டு வெட்கமே இல்லாமல் வெளியே வந்திருப்பது திருமாவளவனுக்கு அசிங்கமாக இருக்கிறதோ இல்லையோ, எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வெட்கமாக இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெறுவது தோல்வியுறுவது பிறகு, ஆனால் உங்களுக்கான ஒரு வலிமை கள நிலவரம் கண்கூடாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் இருக்கின்ற வலிமை மிக்க இயக்கம் விசிக மட்டும்தான். காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி என்ற அடிப்படையில் மட்டும்தான் அது பெரிய கட்சியே தவிர, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் ஒரு லெட்டர் பேடு. ஆனால் அந்த இயக்கம் 7 இடங்களை பெறுகிறது, 8 இடங்களை பெறுகிறது, ஒரு ராஜ்யசபா பெறுகிறது. அந்த அளவிற்கு தொண்டர்களே இல்லாத அந்த இயக்கம் அழுத்தம் கொடுத்து சீட்டை பெறும் பொழுது தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற விசிக இவ்வளவு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? திருச்சி மாநாட்டிற்கு குறைந்தது 12 கோடி அளவிற்கு செலவு செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் எப்படியாவது ஒரு பொது தொகுதியை வாங்கி நமக்கு கொடுத்து விடுவார் என்று இவர் கொடுத்த நம்பிக்கையில தான் ஆதவ் அர்ஜுன் வந்துட்டு அத்தனை கோடியையும் செலவு செய்ததாக சொல்லப்படுகிறது திருச்சி மாநாட்டிற்கு. ஆனால் இப்பொழுது ஆதவ் அர்ஜுனாவுக்கு சீட்டு கொடுக்காத, வந்த உடனே அவருக்கு சீட்டை கொடுத்து எம்பி ஆக்கிட்டேனா நாளைக்கு உன்னையே காலில் போட்டு கூட மெதிச்சிடுவான் அந்த ஆதவ் அர்ஜுனா. ஏனென்றால் அவன் பணத்தின் மீது உறங்குகின்ற கேடி. அதனால நீ இப்போதைக்கு அவனுக்கு சீட்டு கொடுக்காத அப்படின்னு திருமாவளவன் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களே சொல்லி பொது தொகுதியை கொடுத்தால் ஆதவ் அர்ஜுனுக்கு தான் இவர் சீட்டை கொடுக்க போகிறார். ஆகையால பொது தொகுதியை தவிர்த்தால் ஆதவ் அர்ஜுனுக்கு சீட்டு மறுக்கப்படும். பிறகு ஆதவ் அர்ஜுனா தானாகவே அந்த கட்சியில் இருந்து வெளியேறி நேரடியா திமுகவில் வந்து சேர்ந்துருவாரு. நேரடியா திமுகவில் வந்து சேர்ந்துட்டா நம்ம எங்கன்னா ஒரு பொது தொகுதியை கொடுத்து நம்ம பக்கம் வளைச்சி போட்டுக்கிட்டு, ஏன்னா பண பெருச்சாலி இல்லையா, பண பெருச்சாலிங்கெல்லாம் எங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் அதுக்கு வேல்வி அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு ஆதவ் அர்ஜுனை வந்துட்டு விசிகாவில் இருந்து வெளியேற்றி திமுகவில் நேரடியாக இணைத்துக் கொள்வதற்கான அத்தனை வேலைகளையும் முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் விசிகாவிற்கு பொது தொகுதி ஒதுக்கவில்லை. அதே போல விசிகாவிற்கு 2 தனி தொகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 2இல் ஒரு பொது தொகுதி கொடுத்திருந்தால் கூட அதில் ஆதவ் அர்ஜுனுக்கு இடம் கொடுத்து விடுவார் திருமாவளவன் என்று, உங்களுக்கு பொது தொகுதி இல்லை தனி தொகுதி தான் என்று ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்திலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போயிட்டாக்கா வீட்டில் மரியாதை இருக்கும் பொழுதே போன இடத்துல இருந்து வெளியேறிடும். அப்படி வெளியேறிட்டா இன்னொரு நாளைக்கு அந்த வீட்டுக்கு விருந்துக்கு உன்னால போக முடியும். ஆனா விருந்துக்கு போன வீட்டுல ரசம் சோறு தவிர என் வீட்டுல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீ அந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருந்தீனா உனக்கு இதுதான் மரியாதை. பச்சையா சொல்லணும்னா எதுல அடிக்க கூடாதோ அதுல அடிச்சு துரத்தனா கூட நான் இந்த கூட்டணியை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் விசிக இருக்கிறதுனால தான் விசிகாவை இந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டது திமுக. விசிக மீதோ திருமாவளவன் மீதோ நமக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. விசிக தமிழ்நாட்டிற்கு தேவையான இயக்கம்தான். திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான தலைவர் தான். ஆனால் இந்த இயக்கத்தின் வலிமையை யார் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்பதை தமிழ் குடிகள் சற்று சிந்தித்து பாருங்கள். பூர்வீக தமிழ் குடிகளான பறையர் மக்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நான் சொல்ல வருகின்ற உண்மை உங்களுக்கே வெளிச்சம் பெறும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.